தளபதி விஜய் சினிமா கரியரை முடித்து அடுத்தபடியாக அரசியலில் களமிறங்கி இருக்கிறார். விஜய் சினிமாவில் இருந்து வெளியேறும் அதே நேரத்தில் அவரது மகன் ஜேசன் சஞ்சய் சினிமாவில் தனது என்ட்ரியை அறிவித்தார். முதல் படத்தை இயக்கி வரும் அவர் அப்பாவின் அரசியல் செயல்பாடுகளை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாரா. தற்பொழுது மதுரை மாநாட்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் 21 நடத்த திட்டமிடப்பட்டது. அதற்கான நிலம் தேர்வு செய்யப்பட்டு பணிகளும் தீவிரமாக நடைபெற்றன. இந்த மாநாட்டை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தனது சுற்றுப்பயணத்திற்கான தேதியை விஜய் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா நடத்தும் மதுரை மாநாடு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மாநாட்டு திடலில் விழாக்கோலம் பூண்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் பார்வையாளர்களின் மத்தியில் ரேம்ப் வாக் செல்லும் வகையில் 10 அடி உயரத்தில் 300 மீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலின் இருபுறமும் அம்பேத்கர், காமராஜர், பெரியார், அஞ்சலையம்மாள், வேலு நாச்சியார் ஆகியோரின் பிரம்மாண்டமான கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இதில் முக்கியமாக அண்ணா மற்றும் எம்ஜிஆர் இருவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டை பற்றிய பேச்சுகள் தான் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தற்பொழுது விஜயின் குடும்பத்தில் இருந்தும் அதனை பற்றி ஆச்சரியப்பட்டு பேசி வருகின்றனர். இவ்வளவு பிரம்மாண்டமான மாநாட்டை பார்த்து விஜய் மகன் சஞ்சய் அசந்து விட்டாரா? இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருப்பதாகவும் விஜயின் அதிரடி அரசியலை எதிர்பார்க்கவில்லை எனவும் நட்பு வட்டாரத்தில் கூறியுள்ளனர். திமுக கட்சி வாரிசு அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிலையில் உதயநிதிக்கு பின்னர் அவருடைய மகன் இன்பநிதியும் அரசியலுக்கு என்ட்ரி கொடுப்பார் என கூறப்படுகிறது. எனவே இந்த லிஸ்டில் ஜேசன் சஞ்சயும் அப்பாவின் கட்சியில் இணைந்து கட்சி பணிகளை கையில் எடுப்பாரா என்பது பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம்.